Find the values of x, y and z from the following equations. நமக்கு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்கில் கிளாஸ் 12 அதில் உள்ள கொஸ்டின். மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர், தேர்ட் சாப்டர். ஸ்கூல் பிள்ளைங்களுக்காகவே இந்த வீடியோஸ் மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைனிங் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படிங்கிறத நம்முடைய நோக்கம். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் லேர்ன் ஃப்ரம் த பேசிக். அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கும் போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? அது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். எழுதி எழுதி பார்த்து தான் மேக்ஸ் நல்லா வரும். என்ன பண்ணியிருக்காங்க? த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வி ஷில் கோ இல் ஸ்டார்ட் த நியூமெரிக்கல். லெஃப்ட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் ரைட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எ மேட்ரிக்ஸ் கேன் பி ஈக்குவேட்டட். ஆனால் லெஃப்ட் சைடு மேட்ரிக்ஸ் இருக்கணும், ரைட் சைடு மேட்ரிக்ஸ் இருக்கணும். ஒரு சைடு மேட்ரிக்ஸு, இன்னொரு சைடு என்னது இருக்குது? நம்பர் இருக்கக்கூடாது. மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் இப்படி இருக்க பாசிபிலிட்டி உண்டா? மேட்ரிக்ஸில் இப்படிப்பட்ட ஆப்ரேஷன் அலோடு கிடையாது. ஒரே ஒரு இப்படிலாம் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் அலோ பண்ணலை. ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்னவாக இருக்கணும்? சேம் எலிமெண்ட்ஸ் உள்ள மேட்ரிக்ஸாக இருக்கணும். சேம் எலிமெண்ட் இருக்கணும், அல்லது ஆர் சேம் ஆர்டர் இருக்கணும். ஆர்டர் மீன்ஸ் என்னென்னா, லெஃப்ட் சைடில் 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா, 2 ரோ 2 காலம் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இருக்குன்னா, ரைட் சைட்லேயும் என்ன இருக்கணும்? யூ ஷுட் ஹேவ் 2 row 2 காலம் மேட்ரிக்ஸ் இருக்கணும், சரியா? ஓகே, அப்புறம் அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். எலிமெண்ட்னால் ஒவ்வொரு இதையும் உறுப்பையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அப்படி ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணுங்கள்? ஃபைண்ட் தி XYZ கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கல் போகலாமா? 4 4 3x 4 3x 5 that is equated with y z 1 5. we are going to equate. இப்போ இது என்ன? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தோட எலிமெண்ட். ஸோ ஈக்குவேட்டிங் the element step by step பண்ணுவோன்னே. equating the element of first row and first column on both side, இரு பக்கமும் உள்ள. ஓகே, போத் சைடு. இதை நான் எப்படி டினோட் பண்ண போகிறேன்னா, A11 போட்டு டபுள் டாட். அப்புறம் என்னென்னா, 2 பக்கமும் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தோட எலிமெண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 4. ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் என்ன இருக்குது? கட் பண்ணால் ஃபஸ்ட்டு ரோ ஃபர்ஸ்ட் காலம். அங்கே யார் இருக்கா? இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல we have y. ஸோ அப்புறம் நம்ம என்ன எழுதிக்கலாம்? இங்கே y அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன கிடச்சிச்சு? y இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிட்டு. ஸோ அடுத்து பண்ணலாமா? ஸோ அடுத்து இங்கே z கண்டுபிடிக்கணும். z இந்த இடத்துல என்ன இருக்குது? அது எந்த இடம்? ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலத்தில் உள்ள எலிமெண்ட். அப்படின்னா 2 பக்கமும் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலத்தில் உள்ளது ஈக்குவேட் பண்ணோம்னா அது எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர்டாக எழுதலாம்? A1 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் தான் நமக்கு யார் இருக்காங்க? Z இருக்காங்க. ஈக்குவேட்டிங் த எலிமெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் த செகண்ட் காலம் எலிமெண்ட் ஆன் போத் சைட்ஸ் எழுதும் பொழுது லெஃப்ட் சைடில் எனக்கு 3 இருக்குது. ஸோ அதனால் 3 எழுதிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு த ரைட் சைடு யார் இருக்காங்க? Z இருக்காங்க. ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் Z. ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம், ஜெட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து யாருக்கு கண்டுபிடிக்காமல் இருக்குது? எக்ஸ் கண்டுபிடிக்காமல் இருக்குது. எக்ஸ் வந்து எந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணியிருக்கு? ஆக்குப்பண்ட். அதோட அட்ரஸுங்க, இட் இஸ் இன் த செகண்ட் ரோ அண்ட் த ஃபஸ்ட் காலம் A21. ஸோ எக்ஸ் இஸ் ஆக்குப்பைட் இன் த செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். அங்கே தான் என்ன இருக்குது? எக்ஸு. அது எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடில் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு எங்கே இருக்காங்க? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஆன் த ரைட் சைடில் யார் வரா? 2 சந்திக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது? 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. x equal to 1, y is equal to 4, z equal to 3.
ஓகே, டன். கிளியரா? புரியுதாடா? எடுத்து கூட எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 செமிகோலன் போட்டுக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 கோலன் போட்டுக்கோங்க. z ஈக்குவல் டு 3. ஆன்சர்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஓகே, சரி, கோ டு த செகண்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் போகலாமா? ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? வி கேன் டூ த சேம் திங். சரியா? ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே எழுதிடலாம். A11. இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2 போட போகிறோம். A11 லெஃப்ட் சைட் x + y ஈக்குவல் டு 6. A12 எப்பொழுது எப்படி போகணும்னா இது இப்படி போகணும், அது பிறகு தான் இங்கே வரணும். சரியா? ஸோ வாட் வில் வி டூ? A12 is equal to 2, that is equal to 2. A21 என்ன வரும்? 5 plus z equal to 5. 5 plus z equal to 5. டவுட் இருக்காடா? காமிக்கிட்டுமா? லைக் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிட்டுமா? இந்த இடம், இந்த இடம் ரெண்டு சந்திக்கக்கூடிய இடம் இந்த இடம். அதே மாதிரி ஹியர் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ அந்த இடத்துல 5 இருக்காங்க. டவுட்ஸ் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? அடுத்து யார் வரா? we have to find the second row second column xy இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தா செகண்ட் ரோ செகண்ட் காலம் xy ஈக்குவல் டு 8. xy is equal to 8. Second row second column xy is equal to 8. Okay, so we have நமக்கு 4 ஈக்குவேஷன் இருக்குது. we have 4 equations. equation number 1, equation number 2, equation number 3 and equation number 4. fine. okay, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? xy and z. சரியா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ஈஸி. என்னது தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண என்ன ஆகும்? z கண்டுபிடிச்சிடலாமா? ஹவு கேன் யூ ஃபைண்ட் z? இந்த +5 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? கன்சிடரிங் ஈக்குவேஷன் 3, மூணாவது ஈக்குவேஷன் எடுக்கிறோம். z + 5 + z ஈக்குவல் டு 5. அப்படின்னா z ஈக்குவல் டு என்ன? +5 அந்த பக்கம் போகும்போது இட் வில் பிகம் -5. ஸோ த ஆன்சர் இஸ் 0. ஸோ z ஈக்குவல் டு 0 வந்துட்டு. இப்போ xy கண்டுபிடிக்கணுமா? xy கண்டுபிடிக்கக்கூடிய டேர்ம் எங்கே இருக்குது? வேர் இஸ் த டேர்ம்? அது ஃபோர்த் ஈக்குவேஷனில் இருக்குது xy. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் வாட் வி ஹேவ் xy அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸும் ஒய்யும் கிடைக்கும். ஈக்குவேஷன் ஒய் எக்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? x + y is equal to 6 அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தருது. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தருது? ஈக்குவேஷன் நம்பர் 4 xy is equal to 8 அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தருது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மிக்ஸ் பண்ணலாமா? ஹவு கேன் வி மிக்ஸ் இட்? ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு வேரியபிள் எடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கப்பிள்டு ஈக்குவேஷன், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்ச ஈக்குவேஷன். ஓகே, they are coupled equation. இந்த coupled equation சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4லேருந்து வாட் we are going to do? y is equal to என்னன்னு எடுத்துகிட்டு வர போகிறேன். கன்சிடரிங் ஈக்குவேஷன் 4, y is equal to என்ன? y is equal to 8/x. சரியா? இப்போ இதை y equal to 8/x I am going to substitute in equation number 1. போட்டால் எனக்கு என்ன வரும்? It will lead to என்னது? x plus 8/x is equal to 6. சரியா? ஸோ we get this equation. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் இதில் யார் மட்டும்தான் இருக்கா? ஒரே ஒரு ஈக்குவேஷன், ஒரே ஒரு அன்னோன் இருக்குது. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். செய்யலாமா? ஸோ வாட் வாஸ் தேர்? x plus 8/x equal to 6. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? த்ரூ அவுட் திஸ் ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை வித் எக்ஸ். இதை எக்ஸோட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் என்ன ஆகிரும்? காணாமல் போயிடும். ஸோ எல்லாத்தையும் ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ்.
இரு பக்கமும் எக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ பண்ணால் ரெண்டு பக்கமும் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு 6. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஹியர் ஆல்சோ ஐ கெட் தி சேம் திங். இங்கே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல வேறு கலரில் உள்ளே கொண்டு போகிறத மட்டும் ஐ வில் put in a different color into x. I have taken inside. So what happens? I can cancel this x and x. So x into x என்ன? x square. So when it cancels, இந்த இடத்துல என்ன விட்டுட்டு போகும்? It will leave 1. So what happens here? 8 into 1 is what? 1. அப்படிதானே? 8. 8 divided by 1 is 8. Okay. So 6 into x is 6x. So if I rearrange this equation, plus 6x அந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது what is it? X square minus 6x plus 8. இந்த இடம் எடுத்துட்டு வரும்போது it is going to be 0. இதை பார்த்தா என்ன தெரியுது? You can see this is it is a quadratic equation. நம்ம zeros கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. This is a quadratic equation. இந்த பக்கத்தில் 0 இருக்கிறதுனால find the zeros so that this equation is valid. அதான் இதோட அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா, இங்கே என்ன விஷயம்னா, we are given with the information that இந்த இடத்துல இந்த டேர்ம் இருக்கா, where there is no variable. நமக்கு we have to think two numbers so that answer என்ன வரணும்? Two numbers when it is multiplied it has to be, இங்கே 1 இருக்கா, ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். 1 into 8 is 8. நம்ம ரெண்டு நம்பர் திங்க் பண்ணணும், யோசிக்கணும். அந்த நம்பர் என்ன வரணும்? ஃபஸ்ட்டு 1 8 மல்டிப்ளை பண்ணுங்கள், the answer is 8. You have to think two numbers so that அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும். Multiplied you should get 8 and think two numbers. அதே இது இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, when added it has to be minus 6. சரியா? when added it has to be minus 6. minus 6. when added you have to get minus 6. கண்டிஷன் இது. ரெண்டு நம்பர் யோசிங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், will make a box like this. இது மாதிரி பாக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, ஸோ ஐம் கோயிங் டு ரைட் எக்ஸ் அண்ட் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ். 4x ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா 4x 4x அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். சரியா? இப்போ ரெண்டு நம்பர் யோசிச்சிங்களா? எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 வரும், 8 வரும்? இதான் ரெண்டு நம்பர். 1 into 8 8 வரும். ஸோ நான் அதை கூட்டினா அதை ஏதாவது ஒரு காம்பினேஷனில் 6 வருமா? வராது. ஸோ தென் வேறு இது 2 into 4 what you will get 8. ஆனால் when you add up 6 வரும், ஆனால் -6 வராது. ஸோ இப்போ -2 into -4 என்ன? -2 into -4. இப்படி ஒரு காம்பினேஷன் யோசிச்சு பாருங்களேன். -2 -4 -2 -4 -6. -2 -4 என்னென்னா மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் 8, கூட்டினா -6. சரியா? ஓகே. ஸோ அப்போ நான் என்ன காம்பினேஷன் எடுக்கலாம்? -2 -4. சரியா? இப்போ நம்ம பண்ணது பேர் என்ன? ஃபேக்டரைசிங். அதுக்கு பிறகு எப்படி எழுதணும்னா x - 2 x - 4 அப்படி நம்ம எழுதணும். சரி, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, we have to write bracket open x - 2 x - 4 equals 0. எழுதிட்டோமா? ஸோ இப்போ எந்த ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் ஒர்க் ஆகும்? இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ எடுக்கணும்? எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்களேன், 0 ஆயிருமா? 2 - 2 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வில் ஒர்க். யோசிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும்? 2. இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கணும்? எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? we can substitute 4. if you put 4 this equation will work. so x equal to 4. so x equal to 2 x equal to 4. so we get 2 combination. x equal to 2 x equal to 4 அப்படின்னு ஒரு ரெண்டு காம்பினேஷன் கிடைக்குது.
சரி, இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? போன ஈக்குவேஷனில் போடலாம். என்ன இருக்குது பாரு, y is equal to 8/x. ஸோ we'll get two answers for y. என்ன வரும் பாருங்க, y is equal to 8/x. அதானே ஈக்குவேஷன். இப்போது எக்ஸ் வந்து 2 எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? 8/2. ஸோ 8/2 இஸ் 4. இப்போ எக்ஸ் வந்து 4 எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போடுங்க. என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ்? ஏன்னா ஈக்குவேஷன் ஒய் 8/xன்னு நமக்கு இருந்துச்சு. அப்படின்னா இப்போ எக்ஸ் வந்து அதனால் அதுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்? 4 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 4. ஓகே, ஸோ 4 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 8/4 இஸ் 2. ஸோ எக்ஸ் 2 எடுத்தா ஒய் 4, எக்ஸ் 4 எடுத்தா ஒய் 2ங்கிற ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதே நேரத்தில் z வந்து என்ன ஆன்சர் நமக்கு தரப்போகுது? z வந்து நமக்கு 0. ஸோ ஃபார் த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணால், ஃபார் த செகண்ட் கொஸ்டின் த ஆன்சர்ஸ் ஆர் x இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன 2, y இஸ் ஈக்குவல் டு 4 வரும். x ஈக்குவல் டு 4 வந்தால் y இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 2 வரும். z இஸ் 0. ஸோ தீஸ் ஆர் தி சாய்ஸஸ். ஸோ ஃபஸ்ட் சாய்ஸும் இருக்கலாம், செகண்ட் சாய்ஸும் இருக்கலாம். ஓகே, த லாஸ்ட் ஒன், மூணாவது கேள்வி பார்த்துடலாமா? வி ஹாவ் த தேர்ட் கொஸ்டின் ஹியர். இந்த இடத்துல வில் டிஸ்கஸ் தட். ஸோ ஈக்குவேட்டிங் த, இங்கே என்ன இருக்குது? ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ரெண்டு பக்கம் ஒரே ஒரு காலம் இருக்கிறதுனால we can do it easily. So we are going to discuss the third problem. மூணாவது ப்ராப்ளத்தை பார்க்கலாம். என்னையா இருக்குது? டெல் மீ. A11 என்ன வரும்? லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு, அந்த இடத்துல ஏதோ ஒன்று எரேஸ் பண்ணிட்டேனே. ஓகே, 9. 9 இருக்கு. ஏ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. ஏ தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், இது மூணாவது ரோ, ஒரு காலம் தான் இருக்குது. சரியா? எழுதுனா என்ன வரும்? வாட் வில் யூ ஹேவ்? y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே இதே ப்ராப்ளத்துக்கு ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 நம்ம எடுத்துட்டோம். இது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 4, 5 and 6 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் 5 எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 5 எடுத்து நம்ம 4ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 5 இருக்கா? ஈக்குவேஷன் 5 என்ன? எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3 அப்படி தானே இருக்குது. ஃபஸ்ட் 5 தானே இருக்குது. எக்ஸையும் ஜெட்டையும் கூட்டினா என்ன வரணும்? 5. இதுலேருந்து என்ன கொண்டு வந்துடலாம்? we can get y என்னன்னு எடுத்து வந்துடலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம எழுத போகிற ஸ்டெப் என்ன? ஈக்குவேஷன் 5 in equation 5 in 4. சரியா? ஸோ இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. சார் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டில் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியும் எழுதலாம், ஏன்னா இது கூட்டல் தானே இருக்குது. இஃப் யூ ஆர் இட்ஸ் அடிட்டிவ் யூ கேன் ரைட் இன் சச் அ வே. எக்ஸ் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஜெட் என்ன? வி ஹேவ் 5 எடுத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுக்கு பதிலாக 5 அப்படி தானே? 5. ஸோ அதுவும் 5 தான் ஈக்குவேஷன் இது. ஸோ இந்த ப்ளஸ் 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம்? இட் இஸ் கோயிங் டு பி -5 அப்படி தானே? ஸோ -5, 9 - 5, 4. ஸோ த ஒய்யோட ஆன்சர் என்ன? 4. ஸோ y is equal to 4 இன் ஈக்குவேஷன் இதில் போடலாம் 4, 5, 6. 6 கரெக்ட். அப்படின்னா y ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படி தானே? ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 4 போட்டா கூட்டல் addition in of 4. when it brought it to the next side it's going to be என்ன ஆகும்?
minus 4 மாறும். So 7 minus 4 is என்ன? It's going to be 3. So z is equal to 3. So z equal to 3 வந்துச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? Which is the easiest equation to approach with? You can substitute in first equation போடலாம், second equation போடலாம். So if you substitute நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன்லேயும் போடலாம், ஃபோர்த் ஈக்குவேஷன்லேயும் போடலாம். ஸோ நம்ம எது போயிடலாம்? எது ஈஸியஸ்ட் சாய்ஸ்? இன் 5 ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் போடலாம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்னடா சொல்லுது? வாட் இஸ் த ஃபிஃப்த் ஈக்குவேஷன்? எக்ஸ் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 5. அதில் போடலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5. இதில் யார் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? z இஸ் ஈக்குவல் டு 3. z இஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் 3 அந்த பக்கம் போகும்போது இட் ஹேப்பன்ஸ் டு பி மைனஸ் 3. ஸோ 5 ப்ளஸ் 5 minus 3 என்ன? It's going to be 2. So x is equal to 2. We have obtained the answer. X equal to 2, y is equal to 4 and z is equal to 3. This is the answer for which equation? Third problem. There are doubts இருந்தா kindly let me know in the comment. Thank you. Bye and see you in the next video. நன்றி.